முருகாசரணம். மயிலும் சேவலும் துணை. சென்ற பதிவில் முத்து முதலிய நவரத்தினங்களைப் போல மஞ்சள் அட்சதையை பகவானுக்கு சமர்ப்பிக்க உரலில் இட்டு பக்தர்கள் உலக்கையில் குத்தினார்கள். அடுத்து இன்று அவற்றை பகவான் சந்நிதியில் சமர்ப்பித்து ஹரிபஜனை மரபில் தெய்வ திருமண உற்சவங்களில் சம்பிரதாயப்படி முத்துக்குத்தலுக்கு பிறகு நிகழ்த்த பெறும் முசல நர்த்தனம் காண இருக்கிறோம். முசலம் என்றால் உலக்கை என்று பொருள். இது பாகவதர்கள் கையில் உலக்கையை ஏந்தி லலித லவங்க என்ற ஸ்ரீ ஜெயதேவர அருளிய அஷ்டபதியின் 3வது பாடலுக்கு முத்து குத்திய அந்த உலக்கையை வைத்துக்கொண்டு இறைவன் திருமுன்பு ஒவ்வொரு சரணத்திற்கும் சுழற்றி பக்தியோடு ஆட வேண்டிய ஒரு பாரம்பரிய நடனமாகும். விளையாட்டாக தவறான முறையிலே ஆடி செய்யக்கூடாது. பாடல்களுக்கு ஏற்ப உலக்கையை ஏந்தி பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆடுகிறார்கள். இது மகிழ்ச்சியையும் திருமண விழாவின் நிறைவையும் குறிக்கிறது. பகவானுக்கு திருஷ்டி கழிப்பதாக, கண்ணிழிவு கழிப்பதாக சொல்லி ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பகவானுக்கு ஏது திருஷ்டி? இது அவருடைய திருஷ்டி, கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் ஒரு சடங்கு. நாம் ஆடும் பொழுது இந்த பக்தன் என்னமோ ஆடுகிறானே என்று திருமணமான மகிழ்ச்சியிலே ஏற்பட்டுள்ள தம்முடைய தேவியர் மீது உள்ள பார்வையை மாற்றி நம் மீது இறைவன் செலுத்துவதாக கொண்டு அந்த சமயத்திலே நம்முடைய வேண்டுகோளை அவரிடம் சமர்ப்பித்தால், வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று மணிவாசக பெருமான் சொன்னது போல, அடியவர் இச்சியில் எவை எவை உற்றனாவை தருவித்தொருள் பெருமாள் என்ற அருணகிரியாரின் வாக்கின்படி நமக்கு எவை எவை உற்றனவோ அவை நிச்சயம் தருவித்து தருவார். வேண்டிய போதடியர் வேண்டிய போகுவது வேண்டவராது பெருமாள் என்று கொள்ளுதல் வேண்டும். முத்து சமர்ப்பணத்தையும் முசல நர்த்தனத்தையும் கண்டு கழிப்போமா? முருகாசரணம். சுப்ரமணிய 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 அரியுமயனும் பெருவ உருவ அரிய கிரிய எரிபோனே மயிலும் மரமும் அழகு உடைய பெருமாளே சுப்ரமணிய 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 வேலையல்பு கூற வந்த ஏக தந்தையான கண் வேடல் மங்கை ஓடி என்ற அனைவோனே சுப்ரமணிய 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 யானை வணிக பாகவேல் வீர கருணை மேருவே பெருமாளே சுப்ரமணிய 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 அழகினோடு மாஞ்சேனும் மறைவை காவல வேதன் அறியுவாழவானாளும் அதிரேக சுப்ரமணிய 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 முடிய பகடு முடிய முடுகு குறவரும் மணவாள அமரர் இடரும் அவுடன் உடலும் அழிய சுப்ரமணிய 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 மாலை மார்ப வித்தை கொத்து மாதினோடு செப்பு வெற்பு செய்யதான பெருமாளே சிவ சுப்ரமணிய 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 భాగవతుల పాద జలము పైని సల్లు కొన్న చాలు భాగీరథకి పోవననుకుంటా సుబ్రమణ్య 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 శివ సుబ్రమణ్య 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 శివ సుబ్రమణ్య 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 శివ సుబ్రమణ్య పల్లి దేవసేన కాంత స్మరణం జయ సుబ్రమణ్య
இது பாவமா பண்ணக்கூடியது, ஹாஸ்யம் பண்றதுக்கான இது கிடையாது. பொறுமையானது. பரவசம் ஆகலாம், பரமசம் ஆகலாம். உட்காந்துட்டு பரமசம் வேண்டாம். இங்கே மைக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கு. ஏற்கனவே ஓல்டேஜ் ஒன்று வருவாங்க, ஸ்பீக்கர் மேலே விழுந்து ஒரு மைக்கும் ஸ்பீக்கரும் போயிடுது. இன்னும் சரி பண்ண முடியல. தப்பாக இருந்துச்சு. பரவசம் ஆக வேண்டாங்கல்ல, உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி உங்களால் பரவசம் ஆனதுன்னா பரவச நிலையை வந்துருச்சுன்னா உட்காந்துருக்கோம். தப்பு இல்லை. இது பாவமான விஷயம், ஹாஸ்யத்துக்காக பண்ணலை. பொங்கில் உயிர் பெற்று